உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவு நிறைய பேருக்கு நிறைய நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய எளிதில் குணப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு பதிவு தான். தொடர் இருமல் யாருக்கெல்லாம் மூச்சு விட முடியாமல் தொடர் இருமல் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு சில நிமிஷத்துலேயே அந்த இருமலை நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவாக தான் இன்றைக்கி நம்ம இதை போடுறோம். இது என்னுடைய நண்பர் பயன்படுத்தி, நிறைய பேர் பயன்படுத்தி, என்னுடைய நண்பர் பயன்படுத்தி அவருடைய ரிசல்ட்டு நல்லா இருக்கே, உடனே நிற்கிது அப்படின்னு அவர் சொந்த இருமல் நிற்கிது, எனக்கு குத்தி குத்தி இருமல் வந்துகிட்டே இருக்கும், பட் இதை செஞ்ச பின்னாடி எனக்கு நல்லா சூப்பராக இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன ரிசல்ட்டுக்கு அப்புறம்தான் சரி மக்கள் அனைவருக்கும் இது பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த பதிவை போடுறோம். இந்த பதிவில் இதில் என்னன்னா, நம்ம திரிகடுகம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. திரிகடுகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த திரிகடுகம். அந்த இதில் நமக்கு தொடர் இருமலை அந்த மிளகு மட்டும் வெறும் ரெண்டு மிளகு மட்டும் வச்சு எப்படி அந்த இருமலை நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நீண்ட பதிவு இல்லை, ஒரு சின்ன பதிவு தான். ஆனால் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இருமல் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். அப்படியே இருமிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இருமுனாங்கன்னா அவங்க உடம்பு மறுபடியும் திரும்ப ரெக்கவர் ஆகி அந்த பழைய நிலைக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது ஆகும். அவ்வளோ மோசம் இந்த இருமல் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க பார்த்தா பாவம் நாள் பூரா இருமிட்டு இருப்பாங்க, மூச்சுட முடியாமல் இரும்புறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறது? இதுக்காக நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருப்போம், பிராணாயாமம் பண்ணுங்கன்னு. இந்த பிராணாயாமம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஆனால் இது சடனாக உடனே நம்ம நிறுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாக நிறுத்தக்கூடிய ஒரு சில நிமிடத்திலேயே கூட அந்த இருமல் டக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ நம்ம இதைய கழட்டிடலாம். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்களா, இப்போ கை இருக்குது, 2 கை இருக்கா, இந்த 2 கையில் கட்டை விரலில் மட்டும், இடது கை கட்டை விரலில் இந்த சைடு இப்படி வருது பார்த்தீங்களா, இப்படி வருது இல்லையா வெளிப்புறம், இந்த வெளிப்புறம் வர்றதில் மட்டும் இந்த 2 மிளகை வச்சு டைட் பண்ணிக்கணும். இவ்வளோதான். ரொம்ப எளிமையான முறை, செலவில்லாத முறை, ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த மிளகு அப்படின்னா, மிளகுல நிறையா இருக்குது. வெள்ளை மிளகு இருக்குது, வால் மிளகு இருக்குது, குறுமிளகுன்னு சொல்லுவோம். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பாருங்கள், இந்த மிளகு தான். இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இந்த மிளகு தான் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு. ரொம்ப நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய மிளகு தான். பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த மிளகு தான் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னா, இந்த இடது கையில் சைடு பக்கமாக இடது கை பெருவிரலில் மட்டும்தான் வைக்கணும். வேறு விரலுக்கெல்லாம் கேட்காது. இந்த இடத்துல இருக்க அந்த வர்ம புள்ளி தான் அதை கட்டுப்படுத்துது. அப்போ வலது கைக்கெல்லாம் கேட்காது. யாருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடது கையில் இந்த சைடு வரக்கூடிய இடத்துல இங்கே குழி இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் இந்த பெருவிரல் அந்த ரேகைக்கு அடுத்தது இந்த இது 2க்கு நடுவில் இப்படி ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் நல்லா அழுத்தி வைக்கிற மாதிரி வைக்கணும். நல்லா அந்த குழிக்குள்ளே நல்லா அழுத்தி அந்த எலும்போட அழுத்துற மாதிரி அப்படி வச்சு இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, 2 மிளகு இருக்கா பாருங்கடா. இந்த 2 மிளகு இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் மட்டும்தான், இந்த சைடில் கரெக்டாக உள்ளே நல்லா அப்படி அழுத்தின மாதிரி வச்சு இப்படி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இருமல் உடனே ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இருமல் நின்றுடுது. நானே பார்த்துருக்கேன், அவர் கூட நானும் இப்போ பார்த்துருக்குறேன். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு எளிய முறையில் நம்ம எந்த செலவு இல்லாமல் நம்ம, ஏன்னா இருமல் அப்படிங்கிறதெல்லாம் சளி மருந்து, இப்போ மெடிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருந்து எடுத்துட்டோன்னா அந்த டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த சளி இருமலும் கட்டுக்கு வரும். தீர்ந்த உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தொடர்ந்து அந்த மருந்துகளை நம்ம உள்ளே கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா
அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எல்லாம் சேர்த்து சீக்கிரமாக கல்லீரல், சிறுநீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகி போயிடும். ஏன்னா அதுக்கெல்லாம் அதனுடைய வேலைப்பளு அதிகமாகி சீக்கிரமாக நமக்கு எல்லாமே பழுதடைஞ்சிடும். ஸோ அதனால் அதிலிருந்து தற்காத்துக்கிற மாதிரி டெம்பரவரியாக ரெமெடி இதை கட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த சைடெல்லாம் வைக்கணும். அதனால தான் எந்திரிச்சு நான் காட்டின பக்கத்தில் இந்த 2 மிளகு இந்த செல்லோ டேப் மாதிரி போட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிடுங்க. போதும், அழகாக இருமலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நல்லா நிம்மதியாக தூங்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் நல்லா இருங்க. எல்லாரும் வளமுடன் வாழ வேணும் அப்படின்னு எம்பெருமான் இறைவனை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.